கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஆன் பண்ணி முன்னாடி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உடனே வந்து கேமராக்கு முன்னாடி நிற்கிறதே கிடையாது. ஒன்று சிரிக்கிறது இல்லைனா தலையை சரி பண்ணுறது. இன்றைக்கி அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்ச நேரம் அப்படியே கேமராவை பாருமா அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிட்டேன். காலையிலே பேங்கில் ஒரு வேலை விஷயமா இருக்குது, வெயிலுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். கோடைக்காலம் முடிகிற வரை இதான் பிரச்சனை. வெயிலுக்கு முன்னாடி எங்கேயும் போக முடியாது. ஏன்னா வெயில் தான் 10 மணிக்கே அவ்வளோ சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே பேங்க் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸு காய்கறியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போதே எங்கள் அம்மா சொன்னிச்சு. சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனால் பொருள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எந்த பையுமே எடுத்துகிட்டு வரல. நான் 2 பை, எங்கள் அம்மா 2 பையனு கையிலே இந்த வெயிலில் தூக்கிட்டு வரும். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. கடத்தருள் ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வர வரையும் பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே தான் வந்தேன். வந்ததுமே ஜூஸு தண்ணி இதெல்லாம் குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே கண்ணே முழிக்க முடிஞ்சுது. மார்னிங்கே கொஞ்சம் மீனும் இறாலும் வாங்கி வச்சுருந்தோமா, அது எதுவுமே க்ளீன் பண்ணல. பேங்குக்கு போய் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா பேங்குக்கு போனால் சீக்கிரமாக வேலை முடியுமா? வந்து அதை சமைக்கிறதுக்கே ஈவினிங் மேலேயே ஆகிடுச்சு. ஏன்னா வெயிலில் வந்த டயர்டில் 2 பேருமே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளாம்பொடின்னு சொல்லுவாங்க. நெத்திலி மீன் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அது கூடவே இறால் தொக்கு அப்புறம் கொஞ்சம் ரசம் வச்சுருந்தது. சூப்பரான லஞ்ச் மெனு தான் அன்றைக்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு vlogல பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.